இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை நீக்கும் ஆணையமாக செயல்பட்டு வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 104வது நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மூத்த தலைவர் பிருந்தா காரத் மற்றும் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பிருந்தா காரத் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கௌரவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும், ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ள கவின் குடும்பத்தினரை சந்திக்க உள்ளதாகவும், மக்களுக்காக போராடுவதும் பாஜக RSS அமைப்புகளை தோற்கடிப்பதுமே தங்களின் வியோகம் என தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணி பலமாக உள்ளது என்றும், தேர்தல் ஆணையம் வாக்குகளை உறுதி செய்வதற்கு பதிலாக வாக்காளர்களை நீக்கும் ஆணையமாக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். ஒசூர் அருகே 1100 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய IT தொழில் பூங்காவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விஸ்வநாதபுரம் என்னும் இடத்தில் உள்ள IT பார்க் வளாகத்திற்குள் எல்காட் நிறுவனத்தின் சார்பில் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய IT தொழில் பூங்காவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அவர், ஜெர்மனி, லண்டன் பயணங்களில் முதலீட்டை ஈர்த்த 3 நாட்களில் ஓசூரில் தொழில் முதலீட்டாளர்களை சந்திப்பது மகிழ்ச்சி என்றும், 8000 வேலைவாய்ப்பு வழங்கும் 4 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் வேகமாக தொழில் வளர காரணம் அமைச்சர் TRB ராஜாதான் என்றும், டாடா நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் தங்க குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன என்றும், ஓசூரில் நாலேஜ் காரிடார் அமைக்க உள்ளதாகவும், இதனால் அறிவுசார் அதிகரிக்கும் என தெரிவித்தார். 26,000 கோடி ரூபாய் முதலீடுகளை கையெழுத்தாகியிருக்கு. அதாவது நம்மளோட ரெக்கார்டை நாம தான் பீட் பண்றோம். அது மட்டுமல்ல, 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு. பழனியில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியின் 100வது நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்ற நிகழ்வில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் நிகழ்ச்சியின் 100வது நிகழ்ச்சி பழனியில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் தமிழால் உயர்ந்தோம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில் தமிழ் மற்றும் தமிழர் சார்ந்த கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி ஆகியவை நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் பழங்குடியின மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் அருகே எறையூர் கிராம பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை பூங்கா அமைப்பதற்காக 355 ஏக்கர் நிலத்தில் பழங்குடியின மக்களின் 250 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தியதாகவும், அதற்கு மாற்றாக வேறு இடம் வழங்குவதாகவும், அதே பகுதியில் தொடங்கப்பட்ட காலனி தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பும் வழங்குவதாக கூறி அரசு இதுவரை மாற்றிடமோ வேலை வாய்ப்பும் வழங்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தும் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட எறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் அரை நிர்வாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கலைந்து செல்லாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஐயா அதுல ஒரு 250 சிப்காப்ட் கொடுங்க, வீட்டு எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு வேலை போட்டு தரேன்னாரு. ஒருத்தருக்கு வேலை போட்டு தரல. அது இல்லாம ஆளுக்கு நாங்க 1 ஏக்கர் கேட்டோம், எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி. அதுல அரை ஏக்கர் போட்டு 200 பேருக்கு தரேன்னாரு. அதையும் கொடுக்கல. கடலூர் அருகே இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்காக கட்டட தொழிலாளி தாக்கப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவான நபர் மன்னிப்பு கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நெய்வேலி திடீர் குப்பத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். கட்டட தொழிலாளியான இவர் சம்பவத்தன்று பழமொழிநாதர் நகர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் திருமண மண்டபத்தின் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அப்போது நள்ளிரவு 3 மணியளவில் அங்கு வந்த கந்தவேல், விக்னேஷ், பாலாஜி ஆகிய 3 இளைஞர்கள் திடீரென கார்த்திக்கை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் தலையில் ரத்தம் வழிந்த நிலையில்
கார்த்திக் இருந்த போதிலும் அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். இதையடுத்து மூவரிடம் இருந்தும் அங்கிருந்து தப்பியோடிய கார்த்திக் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுள்ளார். அதோடு போதையில் இருந்த மூவரும் கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் ஈடுபட்டதோடு அங்கிருந்த முந்திரி காட்டிற்குள் புகுந்து தலைமறைவாகியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் அதிகாரிகள் இருவர் மீதும் அவர்கள் தாக்கியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தி கந்தவேல் மற்றும் விக்னேஷை போலீசார் பிடித்தனர். அதோடு அங்கிருந்து தப்பியோடிய பாலாஜி தலைமறைவாக இருக்கும் நிலையில் தான் செய்த தவறுக்காக காவல் நிலையத்தில் சரணடைய இருப்பதாகவும் இன்ஸ்டாகிராம் வீடியோவிற்காக தாக்குதல் நடத்தியதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் வீடியோ வெளியிட்டுள்ளார். தற்போது இது தொடர்பான வீடியோ வைரலாகி வரும் நிலையில் தலைமறைவாக இருக்கும் பாலாஜியை போலீசார் தேடி வருகின்றனர். நீங்களும் இந்த தப்பு பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராம் கோசரம் வீடியோ போடுறதுக்கோசரம் தப்பு பண்ணாதீங்க. நான் பண்ணுறதை போடுறது. கரூரில் நடைபெற உள்ள திமுக முப்பெரும் விழா 2026 தேர்தலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதி கரூர் கோடங்கிப்பட்டியில் திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பார்வையிட்டார். மேலும் கரூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேட்டறிந்தார். இதன்பின் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு கரூரில் வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ள முப்பெரும் விழாவை செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவில் 3 லட்சம் பேர் பங்கு பெறும் வகையில் சிறப்பானதாக செய்து வருகிறார் என்றும் இந்த முப்பெரும் விழா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரும் திருப்பு முனையாக அமையும் என்றும் தேர்தலில் வெற்றிக்கான முதல் அஸ்திவாரத்தை செந்தில் பாலாஜி இந்த முப்பெரும் விழா மூலம் அமைத்துள்ளார் என தெரிவித்தார். இது ஒரு திருப்பு முனையாக இருக்கு. இந்த தேர்தலினுடைய ஆரம்பத்திற்கு இந்த நடக்கிற தேர்தலுக்கு அஸ்திவாரத்தை முதலிலே நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் செய்திருக்கிறார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். கன்னியாகுமரி கடல் நடுவே கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்ட கீறல் சரி செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் வகையில் வளமாக உள்ளதாகவும் சட்டமன்ற உறுதிக்குழு தலைவர் வேல்முருகன் பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. முதலாவதாக திருவள்ளூர் சிலை அருகே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்தை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்த பின்பு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், கண்ணாடி பாலத்தில் ஏற்பட்டுள்ள கீறல் சரி செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் பார்க்கும் வகையில் பாலம் உறுதியாக உள்ளதாகவும் கூறினார். மேலும் இந்துக்கள் அல்லாத மாற்று மதத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லாமல் நேரடியாக திருவள்ளுவர் சிலையை பார்வையிட விரும்பும் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப திருவள்ளுவர் சிலையை நேரடியாக பார்வையிடும் வகையில் புதிய முறையை வகுக்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் கூறினார். 100க்கும் மேற்பட்டவரோடு அந்த பாலத்தின் மீது நடந்து சென்று அந்த சிறு கீறல் விழுந்த அந்த கண்ணாடி பாலம் அந்த இடை மாற்றப்பட்டு ஒரே நேரத்தில் சுமார் 500லிருந்து 600 பேர் அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றாலும் அதனுடைய உறுதித்தன்மை வலுவானதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கும் வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என மதுரையில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அமமுக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கக்கூடிய இயக்கம் என குறிப்பிட்டவர், பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கும் வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி கனி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக சிலர் தூக்கி பிடித்துக் கொண்டு இருக்கும் வரை ஒருங்கிணைப்பு நடக்கப் போவதில்லை என கூறியவர், ஒருங்கிணைப்பிற்காக செய்யப்படும் முயற்சிகள் அனைத்தும் பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் பதவியில் இருக்கும் வரை நடக்காது என தெரிவித்தார். உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநலமிக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை, அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை. வேலூரில் செம்மரக்கட்டை கடத்தி வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த நிலையில் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த அர்ஜுனாபுரம் பகுதியில் அதிவேகமாக வந்த டெல்லி பதிவன் கொண்ட கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அருகில் இருந்தவர்கள் காரின் அருகே சென்றபோது காரில் இருந்தவர்கள் தப்பிக்க முயற்சி செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக காரை துரத்தி சென்ற பொதுமக்கள் பசுமத்தூர் ரயில்வே பாலம் அருகே காரை மடக்கி பிடித்த நிலையில் காரில் இருந்த 2 பேர் தப்பி சென்றனர். இதனையடுத்து காரை சோதனை செய்த போது காரில் சுமார் 500 கிலோ 23 துண்டு செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரிய வந்தது.
இதுகுறித்து கேவிக்குப்பம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காரில் இருந்த செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து தப்பியோடிய இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மணி என்பவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். செஞ்சி அருகே வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக ஆசைக்கு இணங்க வற்புறுத்திய வருவாய் குறுவட்ட ஆய்வாளரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கொங்கரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி திண்டிவனம் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவின் விசாரணை வல்லம் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் வல்லம் குறுவட்ட ஆய்வாளர் சிவக்குமார் என்பவரை இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்து இருந்தது தொடர்பாக அணுகிய போது வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் கடந்த 1 மாதத்திற்கு அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் அந்த பெண் வல்லம் குறுவட்ட ஆய்வாளர் அலுவலகத்துக்கு வந்து பார்த்தபோது அங்கு வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் அலுவலகத்தில் இல்லாததால் அவருடைய செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பேசிய வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் பாலியல் ரீதிக்கு இணங்க வற்புறுத்தி பேசியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் மீது புகார் மனு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. திங்கட்கிழமை ஏதாவது வெளியே வரீங்க? வெளியே போட்டா எங்க போய் உங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாரா? இல்லை சார், இன்னைக்கு வேலைக்கு போகலைங்க சார். இன்னைக்கு வேலை இல்லை. இல்லை எங்கேயோ காஞ்சிபுரம் போகிறேன்னாரு. இல்லை சார், இன்னைக்கு வேலை இல்லை. அவங்க முடிச்சிட்டாங்க, காஞ்சிபுரத்தில் முடிச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க சார். அப்படியா? எங்கேயாவது வெளியே போட்டா வரீங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.